படிப்பால் மட்டும்தான் நம்ம நாட்டை முன்னேற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்த உடனே ஏற்கனவே ராஜகோபாலாச்சாரியர் என்ன பண்ணிட்டாரு, இந்த குலக்கல்வி திட்டம் கொண்டு வந்த போது இவ்வளோ பேர்லாம் படிக்க வேண்டியதில்லை, குறிப்பிட்டவங்க மட்டும் படித்தா போதும்னு சொல்லி ஒரு 7000 ஸ்கூலை மூடிட்டு போயிட்டார். இப்போ காமராஜர் வந்ததுக்கு பிறகு அந்த 7000 ஸ்கூலை ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவரோட ஆட்சி காலத்தில் 17,000 ஸ்கூல் புதுசாக ஓப்பன் பண்ணார். இதெல்லாம் 1953 60க்குள்ளே நடந்த விஷயங்கள். ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா 65 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு 37,000 ஸ்கூல் இருக்குது. ஸோ அவர் காலத்திலேயே 65 வருஷத்துக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு 25,000 ஸ்கூலை கொண்டு வந்துட்டார். ஸோ இந்த ஸ்கூலில் ஆரம்பத்தில் பிள்ளைங்க சேரலை. ஏன்டா சேரலைன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணும்போது நிறைய குடும்பத்தில் என்ன பண்ணிட்டாங்க, பிள்ளைங்களை வேலைக்கு அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அன்னைக்கு இவ்வளோ ஃபேக்ட்ரிஸ் கிடையாது, இவ்வளோ வேலை வாய்ப்பு கிடையாது. மக்கள் குறைந்தபட்சம் சாப்பாட்டுக்குனாச்சும் சம்பாதிக்கணும்னா குடும்பத்தில் எல்லாரும் வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை பூரா படிப்பை நிறுத்திட்டு வேலைக்கு அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சாப்பாடு தானே பிரச்சனை, நான் உங்களுக்கு சாப்பாடு போடுறேன்னு சொல்லிட்டு அப்போ தான் மதிய உணவு திட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தார். அதனோட மறுவடிவம் தான் எம்ஜிஆர் காலத்தில் அது சத்துணவு திட்டமாக மாறிச்சு. இன்றைக்கி அது காலை உணவும் போடக்கூடிய ஒரு சூழலில் நிற்கிது. ஸோ அந்த மதியான சாப்பாடு போட ஆரம்பித்தோன்னா பேரண்ட்ஸ் படிப்படியாக பிள்ளைங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கூலுக்கு அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அவரோட ஆட்சி காலத்தில் 7% தமிழ்நாட்டில் இருந்த படிப்பு சதவீதம் 37% உயர்ந்துச்சு. ஸோ அந்த வகையில் தமிழ்நாட்டை ஒரு சிறப்பான சூழலில் ஒரு 9 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தார். அவராக பதவி விலகிட்டார். மூன்றாவது முறையும் முதல் மந்திரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு காங்கிரஸ் கட்சியை வளர்க்கணும், அதை வளர்க்கணும்னா மூத்த தலைவர்கள் எல்லாம் பதவியில் இருக்கக்கூடாது, கட்சி வேலை செய்யணும்னு சொல்லிட்டு வாலண்டரியாக அவரே ரிசைன் பண்ணிவிட்டு சீஃப் மினிஸ்டர் பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு காங்கிரஸ் கட்சிக்கு வேலை செய்ய போயிட்டார். ஸோ இருந்த அந்த 9 ஆண்டுகளில் அவர் செஞ்சு வச்ச வேலைகள்லாம் தமிழ்நாடு அன்னைக்கு அவர் பண்ணி வச்சது தான். புதுசாக ஆட்சியெல்லாம் அதை விட பெருசாக யாருமே எதுவுமே பண்ணலை. அவர் அன்றைக்கி பண்ணி வச்சுட்டு போகலைன்னா நாமெல்லாம் இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம். ஸ்கூல் காலேஜ் கட்டினது மட்டும் இல்லை, நிறைய ஃபேக்ட்ரிஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட நேரடி தொடர்பில் இருந்தார். அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியில் ரொம்ப வலுவான ஒரு தலைவராக இருந்தார். அப்போ பிரதமராக இருந்த நேரு கூட மிக நெருங்கிய தொடர்பில் இருந்தார். காமராஜர் மீறி அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எதுவுமே பேச முடியாது, அந்தளவுக்கு ஒரு ஆளுமையான பர்சனாக இருந்தார். ஸோ அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பேசி நிறைய விஷயங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு சேர்த்தார். தமிழ்நாட்டில் இருக்கிற டேம்ஸ் 2 டேம்ஸை தவிர மற்ற எல்லாமே அவர் கட்டினது. மேட்டூர் டேமு, இன்னொரு அணை எனக்கு பேர் ஞாபகம் இல்லை, 2 அணை மட்டும் வெள்ளக்காரன் காலத்தில் கட்டினது. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 டேமுக்கு மேலே இருக்குது. சாத்தனூர் டேமில் ஆரம்பித்து இன்னும் சொல்ல போனீங்கன்னா கேரளாவில் மலம்பலா டேம்னு ஒன்று இருக்குது, ரொம்ப அற்புதமான டேம். அந்த டேம் 1955 காமராஜர் கட்டினது. அப்போ ஒருங்கிணைந்த தமிழ்நாட்டில் கேரளா இருந்துச்சு. கேரளா ஸ்டேட்டும் தனியாக கிடையாது. ஸோ அந்த மலம்பலா டேமையும் நம்ம காமராஜர் தான் கட்டினார். ஏகப்பட்ட டேம், அதே மாதிரி நீர்மின் திட்டங்கள், அந்த நீர்மின் திட்டங்கள் மூலமாக மின்சாரம் அவர்லாம் அன்றைக்கி போட்டு வைக்கிற திட்டம் இல்லாமல் இருந்துச்சுன்னா இன்றைக்கி பாதி நாள் கூட நமக்கு கரண்ட் இருக்காது. எல்லாத்தையும் தாண்டி நெய்வேலி அனல் மின் நிலையம் அவர் காலத்தில் தான் வந்துச்சு. அதே போல் கல்பாக்கத்தில் அணுமின் மின்சாரம் தயாரிக்கிற ஃபேக்ட்ரி அதுவும் அவர் தான் கொண்டுட்டு வந்தார். ஸோ அதே மாதிரி திருச்சியில் இருக்கிற பெல் தொழிற்சாலை அவர் கொண்டு வந்தது. ஸோ அந்த மாதிரி ஏராளமான தொழிற்சாலைகள் அவர் காலத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்ததால் தான் வேலை வாய்ப்பு பெருகிட்டு தொழிற்சாலைகள் நிறைய உருவானதால் தொழிலாளர்கள் அதிகமாக சம்பாதிக்க ஆரம்பித்தாங்க. பொருளாதார ரீதியாகவும் நம்ம மேலே வர ஆரம்பித்தோம். ஸோ பொருளாதார ரீதியாக மேலே வரும்போது எல்லாரும் தன்னோட குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அந்த வகையில் இன்றைக்கு 65 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் இந்த இடத்துல நல்லா இருக்கோம் அப்படின்னா அதுக்கு முதற் காரணம் காமராஜர் தான். நீங்கள்லாம் லைஃப்பில் மறக்கவே மறக்காதீங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இவ்வளோ முன்னேறிய மாநிலமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு அடிப்படை காமராஜர் தான். அவருக்கு பின்னாடி வந்தவர்கள் அவங்க பண்ணதை தொடர்ச்சியாக பண்ணாங்களோ ஒழிய புதுசாக பெரிய திட்டங்கள்லாம் எதுவுமே பண்ணலை. காமராஜர் கொண்டு வந்த மாதிரி ஒரு பெல் ஃபேக்ட்ரி கொண்டுட்டு வரல, ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரின்னு சொல்லி இராணுவத்துக்கு இதில் ஆயுதங்கள் தயாரிக்கிற ஃபேக்ட்ரி திருச்சியில் அதையும் அவர் தான் கொண்டுட்டு வந்தார். அந்த மாதிரி ஏராளமான ஃபேக்ட்ரிஸு, நீர்மின் திட்டங்கள், மின்சார உற்பத்தி செய்யக்கூடிய ஏராளமான ஃபேக்ட்ரிஸ், இது எல்லாமே வந்ததால் தான் இன்றைக்கி தமிழ்நாடு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இந்தியாவில் அவர் காலத்திலே டெல்லிக்கு பிறகு தமிழ்நாடு தான் 2வது இடத்துல இருந்துச்சு. ஸோ ஏன்னா டெல்லி தலைநகரங்கிறதால நிறைய முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு செலவு பண்ணாங்க.
அதற்கு பிறகு வந்து இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட்லேயே மிக சிறந்த ஸ்டேட்டாக தமிழ்நாடு இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம கிட்டத்தட்ட அந்த இடத்துல இருக்கோம். இதுக்கு எல்லாமே அடிப்படை காரணம் காமராஜர் தான். நார்த் இந்தியாவிலிருந்து நிறைய பேர் இன்னைக்கு இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வந்திருக்காங்க. என்ன காரணம்னா வேலை வாய்ப்பு. எவ்வளோ பேர் வந்தாலும் வேலை கொடுக்கவும் அவங்க நல்ல வசிப்புடன் நல்லபடியாக வாழ்வதற்கும் தகுதியான ஒரு மாநிலமாக நம்ம தமிழ்நாடு இன்னைக்கு இருக்கு. இது எல்லாமே இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் இந்த போட்டிகளுக்கு இடையில நீங்களும் வந்து ஜெயிக்கணும்னா படிக்கணும். காமராஜர் போட்டு கொடுத்த விதை இன்னைக்கு ஆலமரமாக உருவாகிருக்கு. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து 1.25 கோடி 1,25,00,000 ஸ்டூடெண்ட்டு ஸ்கூலில் படிக்கிறீங்க. இதில் 68 லட்சம் ஸ்டூடெண்ட்டு ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறாங்க. ஸோ இந்த படிப்பால் தான் வாழ்க்கையில் மென்மேலும் உயர முடியும். வருங்காலம் வந்து படிப்பு மட்டும்தான் உங்களை காப்பாற்றும். ஸோ அதனால் ஸ்கூல் லைஃப்பில் யார் சிறப்பாக படிக்கிறீங்களோ, யார் சிறப்பாக ஒழுக்கமாக இருக்கீங்களோ, காமராஜரை பார்த்து கற்றுக்கணும். ரொம்ப எளிமையான நேர்மையான ஒரு தலைவர், அதே மாதிரி ஒழுக்கமான தலைவர். டைம்னா டைம், கரெக்டாக டைம் கீப்பப் பண்ணுவார். ஒரு படிக்காத மனிதர் ஒரு நாட்டையே இந்த அளவுக்கு முன்னேற்றிட்டு போயிருக்காருன்னா நாம் படிப்பால் எவ்வளோ சாதிக்கலாம். ஸோ அந்த படிப்பு நல்லபடியாக போச்சுன்னா உங்கள் வாழ்க்கை அடுத்த ஒரு 50 வருஷத்துக்கு சிறப்பாக இருக்கும். அந்த மாதிரி சிறப்பாக இருக்கணும்னா பள்ளி வாழ்க்கையை மிக சிறப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். லைஃப்பில் வந்து 4 ஒரு பங்கு ஸ்கூலில் இருக்கீங்க. மனுஷன் வந்து 70 வயசு 80 வயசு வரையில் இருக்கலாம். நியர்பை 60 வயசு தான். அதுக்கு மேலே வந்து நம்ம உடல் வந்து நம்ம சொல்கிறபடியெல்லாம் கேட்காது. நிறைய விஷயங்கள்ல நம்ம ஓய்வு எடுத்தாகணும். ரொம்ப ஹார்ட் ஒர்க்லாம் பண்ண முடியாது. ஸ்கூல் லைஃப்பில் கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் இருக்கீங்க. ஸோ இந்த 17 ஆண்டுகள் தான் நீங்கள் எப்படி உருவாக்குறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் அடுத்து வரப்போகிற காலங்களில் அப்படியே இருப்பீங்க. நீங்கள் தப்பான பசங்களாக உருவாகிட்டீங்கன்னா உங்களை மாற்றிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் நல்ல பசங்களாக அறிவாளியாக புத்திசாலியாக ஒழுக்கமான பிள்ளைங்களாக